வணக்கங்க. எஸ்என்கே சில்வர்ஸ் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பெருங்குளத்தூரில் இருக்கோம் நாங்கள். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கூலிங் டைல் போட்டிருக்காங்க. அப்படி போட்டுருந்தோம் ஃபுல்லாகவே லீக் ஆகுது. கீழே ஃபுல்லாக ஓதம் வரதுனால இது ஃபுல்லாகவே நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரபெட் வாலில் நிறைய கிராக்ஸ் இருந்தது. அது எல்லாமே ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி டோட்டலாக ப்ரெஷர் கன் வச்சு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஒர்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து வாட்டர் ப்ரூஃபிங்னாலே இந்த கொள்வோடு முடிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாதுங்க. நம்ம ஃபுல்லாகவே பேரப்பெட்டோடு சேர்த்து பண்ணுவோம். ஏன்னா அந்த பேரப்பெட்டில் இருக்க கிராக் தான் உங்களுக்கு வந்து கீழே போகும். இப்போ பாருங்கள், இது பக்கத்து வீடோட பேரப்பெட்டு. இது தெரியுதுங்களா? இந்த கிராக் பாருங்கள், அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள். இது என்ன ஆகிடுனா, இது வழியாக தான் உங்களுக்கு போய் அது கிராக்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ரூஃப்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து டோட்டலாக வந்து பேரப்பெட்டோடு சேர்த்து பண்ணுறோம். இது நம்ம பேரப்பெட் பண்ணுறதும் இல்லாமல் இந்த ஸ்டேர் கேஸும் சேர்த்து பண்ணுறோம். தெரியுதுங்களா? இந்த ஸ்டேர் கேஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கெமிக்கல் இருக்கும் பாருங்கள். இது வந்து அது மட்டும் இல்லை, இந்த சொருவோடு இருக்க நடுவில் இருக்க ஃபுல் பேக்கிங், அதாவது 10 mm கேப். இது அந்த 10 mm கேப்பில் இருக்கக்கூடிய எல்லா இடமும் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிடுவோம். ஃபில் பண்ணிடுறதுக்கு அப்புறம் தான் இந்த கெமிக்கல் நம்ம லே பண்ணுவோம். தெரிஞ்சு பாருங்கள், பால் மாதிரி. இது லே பண்ணதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே 2 கோட்டிங் பெயிண்டிங் வரும். அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ப்ராப்ளம் வராது. 8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேணால் ஒரு கோட்டிங் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராஸாக ஒரு கோட்டிங் போட்டுக்கலாம். இது போட்டிங்கன்னா நல்லா ப்ராப்பராக இருக்கும். சீப்பேஜ் எதுவும் வராது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ரூஃபையும் அந்த கம்பி உள்ளே இருக்கிற கம்பிங்க, காங்கிரீட்டு, அதெல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இது மட்டும் இல்லை, இதில் இந்த வீட்டில் இது மட்டும் இல்லை, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நான் முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள். தேங்க்யூ.